கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 6வது மாதம் முதல் தேதியிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் கடந்து வந்த 5 மாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த புதிய மாதத்தை தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 6வது மாதத்திலே உங்களோடு பேசும்படியாக தெரிந்து கொண்ட சத்தியமானது, இந்த 6வது மாதத்திலே ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு வாக்குத்தத்தனமானது, உங்களை முத்திரை மோதமாக வைப்பேன். ஆகாய் 2ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், செயல்திலேயரின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனையின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்கிறார். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த 6வது மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தருகின்ற ஒரு ஆசீர்வாதத்தின் வாக்கு தத்தமானது, உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்கிறார். இந்த முத்திரை மோதிரம் என்று பார்க்கும்போது, இது பரலோகத்தில் தேவன் கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம். இந்த முத்திரை மோதிரம் என்பது ஒரு அரசனுடைய அதிகாரத்தையும் அரசனுடைய தன்மையும் குறிக்கின்ற ஒரு காரியம், அரசனுடைய அடையாளத்தையும் குறிக்கின்ற ஒரு காரியம். அந்த அதிகாரமாய் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் தேவன் நமக்கு தருகிறார். அதாவது தன்னுடைய மோதிரத்தை யோசேப்பிற்கு அணிவித்து தன் அதிகாரங்களையும் எகிப்தியனுக்கு தனக்கு கொடுத்த எல்லா அதிகாரத்தையும் ஆவணத்தையும் ஒப்படைத்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 41, 42 நாம் வாசிக்கும் போது அங்கே அற்புதமாக ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். 41, 42, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சப்பானையை அவன் கழுத்திலே தரித்து என்று நாம் வாசிக்கிறோம். இங்கே பார்வோன் மன்னன் யோசேப்பு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், அந்த பார்வோனுடைய அதிகாரத்தை, அவருடைய முத்திரை மோதிரத்தை அங்கே யோசேப்புக்கு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஆம், தேவனுக்கு கர்த்தருடைய பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னை பார்த்து இந்த 6வது மாதத்திலே நான் உங்களை என்னுடைய முத்திரை மோதிரமாய் உங்களை வைப்பேன். ஆணுடைய முத்திரை மோதம், ஆணுடைய ஒரு ஆசீர்வாதம், வானத்திலும் பூமியிலும் அவருக்கு இருந்த அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு இந்த 6வது மாதத்திலே பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறார். இங்கே ஆகாரை வாசிக்கும் போது செருபாபேலுக்கு முத்திரை மோதிரத்தை கொடுத்தார். அவரை கனப்படுத்துகிற காரணம் என்னவென்று பார்க்கும்போது, கோரேசு வாழ்ந்த நாட்களிலே ஆண்டுடைய ஆலயம் இடிக்கப்பட்டிருந்தது. அதை திரும்பி எடுத்து கட்ட வேண்டும் என்று சொல்லி யார் விருப்புகிறார் என்று சென்ற பொழுது, அந்த பெருசிய ராமராஜ்யத்தின் யூதர்கள் கேட்டபொழுது அங்கே செருபாபேல் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் அந்த செருபாபேலை பார்த்து நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி அன்று சொல்கிறார். இந்த மாதத்திலே, இந்த 6வது மாதத்திலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் நமக்கு கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று பார்க்கும்போது, 6வது மாதத்திலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்கிறார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, கடந்து வந்த 5 மாதத்திலே நமக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த 6வது மாதத்திலே உங்களுக்கு தர சித்தமாக இருக்கிறார். நீங்க எந்த தேசத்திலிருந்து பார்த்தாலும், எந்த பட்டணத்தில் பார்த்தாலும், ஆன்லைன்ல, ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த 6வது மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. நீங்கள் கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகள் இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் நொந்து போயிருந்தாலும், சோர்ந்து போயிருந்தாலும், ஆண்டவரே கடந்து வந்த 5 மாதங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போன ஆண்டவரே, ஆனால் இந்த மே மாதம், ஆண்டவரே இந்த ஜூன் மாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்தை தரும்படியாக தேவன் உங்களுக்கு ஒரு 4 விதமான ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலே நாம் படிக்க இருக்கிறோம். முதலாவதாக ஆண்டவன் நமக்கு தரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம்,
விசுவாசியின் முத்திரையை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் முதல் ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று பார்க்கும்போது, ரோமர் என்ற புத்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதக்கூடிய ஒரு சத்தியத்திலே ஆண்டவர் அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை வைத்துள்ளார். ரோமர் என்ற புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வாக்கியம் சொல்கிறது, மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாக அடையாளத்தை பெற்றான் என்று வாசிக்கிறோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த 6வது மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு முதல் ஆசீர்வாதம் என்னோடு பார்க்கும்போது விசுவாசத்தின் முத்திரையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடந்து வந்த 5 மாதத்திலே நீங்கள் தேவனோடு ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தீரானால், இந்த 6வது மாதத்திலே ஆண்டவரே இந்த 6வது மாதத்தை ஆசீர்வதித்து தாரும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த விசுவாசத்தின் முத்தியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சிறுபாபலுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பேன். இதை பார்த்துக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 6வது மாதத்திலே உங்களுடைய விசுவாசமான வாழ்க்கையானது இயேசு கிறிஸ்துவில் அதிகமாய் நீங்கள் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசத்தின் முத்திரையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த 6வது மாதத்திலே நீங்கள் ஜெபிக்கின்ற காரியங்கள், நினைக்கின்ற காரியங்கள், ஆண்டுடைய சமூகத்திலே அநேக நாட்களாக உங்களுடைய மன்றாட்டு ஜெபங்கள் ஆண்டு சமூகத்திலே நீங்கள் கேட்கும் போது அது விசுவாசத்தின் முத்திரையை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவருக்கு தகப்பனாயிருக்கும்படியாக தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவரே, கடந்து வந்த மாதத்திலே ஆண்டவரே எனக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே இம்மை விசுவாசிக்கிற நாளுடைய இந்த மாதத்திலே ஒரு விசுவாசத்தின் மாதமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் உங்களை என்னையும் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்க சொல்லி அந்த செருபாபேல் எடுத்த ஒரு தீர்மானம், ஆண்டுடைய ஆலயத்தை நான் திருப்பி எடுத்து நான் கட்டுவேன் என்று சொல்லி அவர் ஒப்பு கொடுத்தார். நீங்கள் மீண்டுமாக ஆண்டு சமூகத்திலே நான் ஜெபிப்பேன், வேதம் வாசிப்பேன், ஆலயம் செல்வேன் என்று சொல்லி ஒரு விசுவாசமான ஒரு வாழ்க்கையாக ஆண்டு சமூகத்தில் அனுதினம் ஜெபிப்பேன் என்று சொல்லி ஜெபித்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுங்கள். இரண்டாவதாக, இந்த 6வது மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதமானது பரிசுத்த ஆவியின் முத்திரையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். எபேசியர் என்ற புத்தகத்திலே முதல் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் நாம் வாசிக்கும் போது அங்கு எபேசியரிலே ஒரு அழகான ஒரு வசனம், இரண்டாவது ஒரு வாக்கு தத்தம் என்னவென்று நாம் வாசிக்கும் போது எபேசியர் 1:13 நாம் வாசிக்கும் போது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசியில் ஆன போது வாக்கு தத்தப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இரண்டாவது ஒரு முத்திரையானது பரிசுத்த ஆவியின் முத்திரையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த ஜூன் மாதத்திலே ஆண்டவர் இரண்டாவது முத்திரையை நமக்கு கொடுக்கின்ற ஒரு காரியம், பரிசுத்த ஆவியின் முத்திரையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த 2வது மாதத்திலே ஆண்டவரே அந்த ஆவியானவர் என்னை முத்திரை போட வேண்டும், என்னுடைய குடும்பத்தை முத்திரை போட வேண்டும், என் குடும்பத்தின் பிள்ளைகளை முத்திரை போட வேண்டும், என்னுடைய திருச்சபை போதகர், திருச்சபை விசுவாச பிள்ளைகளே என்னை முத்திரை போட வேண்டும். இந்த 6வது மாதத்திலே ஆண்டவரே நான் நெருங்கி ஜீவிக்க வேண்டும், எனக்குள் ஆவியானவர் வாசம் பண்ண வேண்டும், அந்த ஆவியானுடைய முத்திரையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் முத்திரை மோதிரமாக வைத்துக் கொள்வேன். வானத்திலும் பூமியிலும் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களுக்கு தர விரும்புகிறார். அப்படியானால் இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலை நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். எபேசியர் 1:13 வாசித்த போல ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை நான் கேட்டு, ஆண்டவரே இந்த சத்திய வசனத்தை கேட்கும் போது இந்த 6வது மாதத்தில் ஆண்டவரே எனக்குள்ளே நீங்கள் வாரும் ஐயா. ஆண்டவரே இந்த ஆவியானுடைய முத்திரையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் பேசும்போது நான் செவி கொடுக்க வேண்டும். ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் உணர்த்தும் போது அதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒப்புக் கொடுத்து பாருங்கள். இந்த 6வது மாதத்திலே ஆவியானுடைய வழிநடத்தலை உங்களை ஒப்புக் கொடுத்து பாருங்கள். ஆவியானவர் பேசும்போது தேவையில்லாத காரியத்தை விட்டுவிட்டு ஆவியானவர் பாவத்தை குறித்து நீதி குறித்து பேசும்போது அதற்கு ஒப்புக் கொடுத்து வாழும்போது இந்த 6வது மாதம் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதே எபேசியர் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லக்கூடிய வசனம் 4:30 நான் வாசிக்கும் போது,
அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இங்கே ஆவியானவர் நம்மளோடு பேசும்படியாக எபேசியரிலே பவுல் சொன்ன வண்ணமாகவே ஆவியானவர் உங்களை என்னுமாக மீட்கும் பொருளாக இந்த 6வது மாதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளித்து அந்த ஆவியானவர் உங்களை என்னையும் மீட்பார். இந்த 6வது மாதத்திலே பார்த்துக்கொண்டு அருமையான படிக்கிற வாலிப பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பாவத்தின் வழியிலிருந்து மீட்கும்படியாக, இச்சையின் வழியிலிருந்து மீட்கும்படியாக கடந்து வந்த 5 மாதங்களை ஆண்டு சமூகத்திலே விட்டு நீங்கள் விலகி சென்றிருந்தால் இந்த 6வது மாதத்திலே நீங்க இயேசுப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை மீட்டு தாங்கப்பா, உம்முடைய வழியிலே நான் செல்ல வேண்டும், ஆவியானவர் என்னை வழிநடத்தும்படியாக நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் முத்திரை மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இங்கே அனுப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை முத்திரை போட சுத்தமாக இருக்கிறார். நீங்கள் நாளும் வாழக்கூடிய இக்காலம் கடைசி காலமாக இருக்கிறது. இந்த நேரத்திலே ஆண்டவரே இந்த 6வது மாதத்திலே நான் அடியெடுத்து வைக்கும் போது, நான் வாசம் செய்யும் போது, அநேக பிள்ளைங்க ஜூன் மாதத்தில் ஸ்கூலுக்கு போவீங்க, காலேஜ் போவீங்க. ஆண்டவரே என்னை முத்திரை மூலமாக வழிநடத்தும் ஆண்டவரே, புதிய வகுப்புக்கு போகும்போது, புதிய பாடத்தை நடத்தும் போது ஆவியானவரை நான் புரிந்து கொள்ள என்னை வழிநடத்துன்னு சொல்லி நீங்கள் ஒப்புக் கொடுங்க. 3வதாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம் என்னென்று பார்க்கும்போது, வசனமாகிய முத்திரை, வசனமாகிய வேத வசனமாகிய முத்திரை. இந்த 6வது மாதத்திலே இந்த செய்தியிலே ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு 3வது ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று பார்க்கும்போது, வேத வசனமாகிய முத்திரை. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் நாம் 10 வாசிக்கும் போது அங்க சொல்லக்கூடிய காரியம், பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புத்தகத்தில் தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்கிறார். ஆம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் நாளும் வாழக்கூடிய காலம் கடைசி காலமாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் அங்கே யோவானுக்கு பத்ம தீவிலே ஒரு தரிசனத்தை காண்பித்தார். என்ன தரிசனம் என்று பார்க்கும்போது, இந்த புஸ்தகத்தை முத்திரை போட வேண்டாம், ஏனென்றால் இந்த ரெவல்யூஷன் புஸ்தகம், இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் கடைசி கால சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதை படித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய ஞாட்டம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனை எல்லாம் பார்க்கும்போது இந்த கடைசி காலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான குடும்ப தலைவர்களே, குடும்ப தலைவர்களே, விசுவாச பிள்ளைகளே, நீங்கள் நானும் எதை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம்? இந்த 6வது மாதம் 24ஆம் வருஷத்திலே அநேக வருடங்கள் கடந்து போகிறது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை உங்களுக்கு தர விரும்புகிறார், ஒரு எச்சரிப்பின் செய்தியை ஞாபகப்படுத்துகிறார். ஏனென்றால் இந்த புஸ்தகத்தை முத்திரை போட வேண்டாம், ஏனென்றால் பிள்ளைகள் படிக்க வேண்டும், விசுவாச பிள்ளைகள் படிக்க வேண்டும். கடைசி நாட்களில் என்ன சம்பவிக்க போகிறது, நான் எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி வரக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது, தேர்தல் இவைகளால் பார்க்கும்போது என்ன மாதிரி நடக்குமோ, எப்படி கிறிஸ்துவ மக்களுக்கு எப்படி இருக்குமோ என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் நலமாக வேதத்தை படிக்க வேண்டும், அது சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் கடைசி காலத்திலே சாட்சியாக ஜீவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியின் முத்திரையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், இந்த 6வது மாதத்திலே உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி பரலோக ஆசீர்வாதத்தையும் பூலோக ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தர சித்தமாயிருக்கிறார். தேவனுக்கு பிரியமான பொருளே, நீங்கள் அந்த வசனத்தை அதிகமாய் படுத்துக்கொள்ள வேண்டும். வேத வசனத்துப்படி நீங்கள் நடக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நான் போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பேன் என்று சொல்கிறார். எப்படி நடக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்து மூலமாக பேசுகிறார். அப்படியானால் நீங்கள் வசனத்தை பேசும்போதுதான் வசனமாகிய முத்திரையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏசாயா 8:16 நான் வாசிக்கும் போது அங்கே தீர்க்கதரிசி அழகாக சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 8:16 வாசிக்கிறோம். பாருங்க, மிகவும் அழகாக அங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வசனம். 8:14 சாட்சி ஆமத்தை கட்டி என் சீசருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்கிறார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் வேதத்தை முத்திரையிடு என்று சொல்லி அங்கே நான் வாசிக்கிறோம். வேத வசனமாகிய அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அதை படித்துக் கொள்ள வேண்டும். தீர்க்கதரிசி
ஏசியாவுக்கும் அங்கே வெளிப்படுத்துகிறார். நீங்கள் நானும் இன்று வேதம் வாசிக்கலாம். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஒருவேளை நீங்க பைபிள் படிக்காம இருந்தீங்கன்னா, ஆண்டவரே அந்த வசனமாகிய முத்திரையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அப்படியானால் வேத வசனத்தை நான் படிக்கொள்ள வேண்டும், ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும், அது என்னுடைய வாழ்க்கையிலேயே முத்திரையா இருக்க வேண்டும். அந்த வசனத்தை நீங்கள் படிக்கும் போதுதான் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தீர்மானம் செய்யுங்கள். இதுவரை எங்கள் வேதத்தில் வாசிக்காம இருந்தீங்கன்னா, ஆண்டவரே அந்த வேத வசனமாகிய வசனத்தை நான் பரிந்து கொள்ள வேண்டும், அது என்னுடைய வாழ்க்கையிலேயே முத்திரையா இருக்கும். கடைசியாக இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு வாக்குத்தத்த செய்திலே 4வது தலைப்பு சாட்சியான முத்திரை. நீங்கள் நானும் எந்த காரியம் செய்தாலும் ஆனால் ஆண்டவருக்கு பிரியமாக, ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். அதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால்தான் அந்த சாட்சியான முத்திரையை நான் பெற்றுக்கொள்ள முடியும். யோவான் 3ஆம் அதிகாரத்திலே அங்கே வாசிக்கும் போது 33ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கே சொல்கிறார், 33 அவருடைய சாட்சிகள் ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறார். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இங்கே எப்படி சாட்சி என்று வாசிக்கும் போது அவருடைய சாட்சிகளாக நீங்கள் நானும் வாழ வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவ பிள்ளைகள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவன் சத்தியமுள்ளவர் என்று அவர் முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறார். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் நான் வாழக்கூடிய வாழ்க்கை 23ஆம் வருஷம் சென்றது, 24ஆம் வருஷம் சென்றது. 24ஆம் வருஷத்திலே 5 மாதங்கள் போயின்றன, 6வது மாதம் வந்துவிட்டது. ஆனாலும் உங்களுடைய சாட்சி, என்னுடைய சாட்சி என்ன? ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அந்த முத்திரையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 6வது மாதத்திலே ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக, வரக்கூடிய காலம் இக்கட்டு காலம் எப்படி இருக்குமோ என்று தெரியாது, ஆனால் உங்களோடு பேசும்படியாக அங்கே வெளிப்படத்திலே வாசித்தோம், காலம் கடைசி காலமாக இருக்கிறது. யோவான்ட்ட சொன்னாரு, அதனை முத்திரை போடாதே, ஏனென்று கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி ஒரு பிரசங்கம், இனி ஒரு சத்தியம், இனி ஒரு ஆலயம் எப்படி நடக்கும் என்று தெரியாது, போகக்கூடிய காலம் எப்படி போக தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பேன், நான் என்னுடைய முத்திரை மோதிரமாக வைப்பேன். கர்த்தர் சொல்கிறார், உங்களை பார்த்து தேவனுடைய முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஆண்டவர் அணிந்திருக்கிற அந்த முத்திரையை ஆண்டவர் உங்களுக்கு தர இருக்கிறார். அந்த ஓய்வு நாளின் ஆசீர்வாதத்தை தேவன் நீங்கள் நாளுமாக அந்த ஓய்வு நாளை கை கொள்ளும் போது அந்த ஓய்வு நாளின் முத்திரையை பெற்றுக்கொள்வோம், அந்த ஓய்வு நாளின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது இந்த செய்தியின் கடைசி வசனமாக அப்போஸ்தலர் 1:8 நான் வாசிக்கும் போது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று நாம் பார்க்கும்போது 8ஆம் வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் எந்த தேசத்திலே வாழ்ந்தாலும், அரபு தேசத்திலே வாழ்ந்தாலும் சரி, இங்கே வாசிக்கும் போது யூதாவிலே, எருசலேமிலே, சமாரியாவிலே, பூமியின் எந்த இடத்துல வந்தாலும் சரி, கடைசி பரியந்தமும் எனக்கு நீங்க சாட்சியா இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படியாப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது? எத்தனையோ பிரசங்க கேட்கிறோம், ஆண்டவரே நான் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாக மாற்றும் ஆண்டவரே, உம்மை பின்பற்ற மகனியாக ஆண்டவரே இந்த 6வது மாதத்திலே ஆண்டவரே அந்த சாட்சியான முத்திரையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நான் சாட்சியாக வாழ வேண்டும். என்னுடைய சாட்சி தான் மற்றவர்களுக்கு நான் சத்தியம் சொல்லும்படியாக நான் சாட்சியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். எப்படி அங்கே சேவானுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறியதோ, அங்கே அவன் கல்லறையை கொலைப்பட்டு அவன் சாட்சியாக வாழ்ந்தான். அவனுடைய மரணத்தை பார்த்து அங்கே சவுல் பவுலாக மாறுகிறான். அப்படியேப்பட்ட ஒரு சாட்சியை நீங்கள் வாழ வேண்டும். ஆண்டவரே இந்த 6வது மாதத்திலே கர்த்தாவே, இனி நான் வாழ்வது உமக்காக வாழ்வேன், சத்தியத்துக்காக வாழ்வேன். ஆண்டவரே என்னை முத்திரை மோதிரமாக மாற்றும், உம்முடைய முத்திரை மோதிரத்தை ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? முதலாவது நீங்கள் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம், விசுவாசத்தின் முத்திரையை பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வது பரிசுத்த ஆவியின் முத்திரையை பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வதாக வசனமாகிய முத்திரையை பெற்றுக்கொள்ள வேண்டும். 4வதாக சாட்சியான முத்திரையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 6வது மாதத்திலே உங்கள் ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே அந்த முத்திரையை பெற்றுக்கொள்ள பலன் தாரும் என்று சொல்லி
நீங்கள் நிச்சயமாக விசுவாசிக்கும் போது அந்த முத்திரையை பெற்றுக்கொள்வீங்கள். ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் விசுவாச பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஜூன் மாதத்திலே முதல் தேதியிலே இதை பார்த்து கொண்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் கர்த்தாவே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்ப தலைவருக்காக ஜெபிக்கிறோம், குடும்ப தலைவருக்காக ஜெபிக்கிறோம். விதவிதமாய் சுகனமாய் பாரத்தோடும் கஷ்டத்தோடும் கடன் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீ தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்போ அந்த ஜூன் மாதத்திலே ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், காலேஜ் போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஞானத்தை தரும்படியாய், புத்தியை தரும்படியாய், ஆவியானுடைய உயரத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பண கஷ்டங்கள் மன கஷ்டங்களாக நீங்க மாற்றி போடுங்கப்பா. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அனுடியமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.